சம்பந்தி அம்மா, வயசுல பெரியவோ, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இவ்வளவு பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுத்துடாதீங்க. கோத வயசுல என்னோட சின்னவங்களா இருந்தாலும் பக்குவம் அதிகம். பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நமக்கு இந்த தண்டனை கண்டிப்பா வேணுமா? நாம பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. இதுவே மற்றவங்களா இருந்திருந்தா இவ்வளவு பக்குவமா நடந்துக்குவாங்களான்னு தெரியல. வேற யாராவது இருந்திருந்தா நம்மளை செருப்பால அடிச்சு அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆனா கோத பெரிய மனுஷிமா கூப்பிட்டு வச்சு ரொம்ப கண்ணியமா தானே சொல்றாங்க. நமக்கும் நம்ம பொண்ணுக்கு இனிமே எந்த சம்மந்தமும் இல்லை. சாகுற வரைக்கும் அவளை மனசால நினைச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவோம். பண்ண தப்புக்கு இப்படிதான் பரிகாரம் கிடைக்கும்னா வேற என்ன பண்ண முடியும்? இப்ப கூட நம்ம பொண்ண வேணா வெளியே போடின்னு கழுத்து பிடிச்சி தள்ளலையே. அவளை கூப்பிட்டு விளக்கேத்த வச்சு பால் பழம் கொடுத்து இந்த வீட்டு மருமகளை தானே ஏத்துக்கிட்டாங்க. பெரிய மனுஷங்க தாமா. நாம தாம கேவலமா நடந்துக்கிட்டோம். கோத முன்னாடி நிக்கிற தகுதியோ அவங்க முகத்தை பார்த்து பேசுற அருகதையோ நமக்கு இல்லம்மா. எங்க இருந்தாலும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. இந்த தண்டனையை நம்ம மனசார ஏத்துக்குவோமா? சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. தமிழ நீ ஆசைப்பட்ட வரம் கொடுத்த சாமி அது பலிக்காதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிப்போச்சு உன் நிலைமை. உன்னை பத்தி யாருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் நிச்சயமா தெரியும், நீ ஒரு மகாலட்சுமி. உன்னோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். நான் பெரியவளா நடந்துக்கலையே. சின்ன பசங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி என்னென்னமோ பண்ணி உன் வாழ்க்கையை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இருக்க போற மிச்ச காலத்தையும் இந்த நினைப்பைய நரிச்சு தின்னுடுமா? சொக்கு சொன்னது சரிதான், எங்களுக்கு இந்த தண்டனை வேணும். உப்ப தின்னுட்டு தண்ணி குடிக்கலன்னா எப்படி? அம்மாடி, இனிமே உன்னை பாப்பனா மாட்டனான்னு எனக்கு தெரியாது. உனக்கு சொல்றதுக்கு இந்த பாட்டிக்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. நீ வாக்கப்பட்டு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய இடம். வீடு வாசல் வசதின்னு எல்லாமே பெருசு. அதை விட இங்க இருக்கிறவங்க மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த மனசுல இடம் பிடிச்சிரு, அது போதும். நான் வரேன். அப்பா, சாரிப்பா. நான் பிறந்ததுல இருந்து உங்களை நிம்மதியா இருக்க விட்டதே இல்லைல்ல. எப்பவும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பேன். இப்ப அவமானத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன். மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. உன்னை படிக்க வச்சு ரொம்ப பெரிய ஆளா கொண்டு வரணும்னு எப்பவும் கண்டிப்பான அப்பாவாவே இருந்துட்டம்மா. எங்க பாசத்தை காமிச்ச, அதனால படிப்பு கெட்டுடும்னு வீட்லயும் சிடுமுஞ்சி வாத்தியாரவே இருந்துட்டேன்ல. இப்போ மனசுல இருக்க பாசம் அத்தனையும் கொட்டி உன்னை பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்போ உன்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போறேம்மா. ஆனா ஒரு நல்ல வீட்டுல உன்னை மருமகளா ஒப்படைச்சிட்டு போறேங்கிறத நினைக்கிறப்ப மனசுக்கு தெம்பா இருக்கு. நீ நல்லா இருக்கணுமா, இந்த வீட்டையும் நல்லா பார்த்துக்க.
சரஸ்வதி, உனக்கு குறைனா அது படிப்பு மட்டும்தான். மத்தபடி எல்லா நல்லதையும் நான் உனக்கு கத்து கொடுத்துதான் வளர்த்துருக்கேன். வீட்டு வேலை, சமையல்ல இருந்து ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் உனக்கு தெரியும். இதெல்லாம் வச்சு நல்ல பேர் எடுக்கணும். சின்ன வயசுல இருந்து நீ கொஞ்சம் குறும்புக்காரி, ஆனா ரொம்ப நல்லவ. இனிமே உன் குறும்புத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்ல குணத்தோட நடந்துக்கணும், சரியா? தம்பி தங்கச்சி நல்லபடியா பாத்துக்கங்கப்பா. அங்க தப்பே பண்ணாலும் உங்க மேல கோவப்படாதீங்கப்பா. சரிம்மா, எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ எங்களை பத்தி கவலைப்படாதம்மா. நீ நல்லபடியா இரு. பாட்டி, வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்க. சரிடா தங்கம், என்ன நான் பாத்துக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இரு. நீங்க கோவப்பட்டு பேசி யாரையும் கண்கலங்க வச்சதில்ல. ஆனா இன்னைக்கு நீங்க பேசினது கேட்டு ஒரு குடும்பமே கண்ணீரோட வெளியே போயிருக்குமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கஷ்டமா இருக்குல்ல? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நடந்த எல்லா துரோகத்துக்கும் துணையா இருந்த உன்னை இன்னும் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன்ல, எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாதான் நீ வெளியே போவியா? நமச்சிவா போ சொல்றீங்க? இதுதான் என்னோட முடிவு. யாரும் குறுக்க பேச வேண்டாம். அத்தை, அவரு பாவம் அத்தை. விடுமா, அவ்வளவுதானம்மா. நான் போறேன். அம்மா தான் கோவப்பட்டு பேசுறாங்கன்னா நீ ஏன்டா அவசரப்படுற? வேணாம்ப்பா, அம்மா தான் வரவேன்ட்டாங்கல்ல, விடு. நீயும் சரஸ்வதி வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். அம்மா வீட்டுக்கு தானே வரவேனாங்க. நான் உன்னை கம்பெனியில் பார்த்தேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரப்பா. நமச்சி, சரஸ்வதி, ரொம்ப சாரி. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டி ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்னதான் கோவமா இருந்தாலும் அதை உங்ககிட்ட காமிக்கிறதா நியாயம். ஆனா உங்க வீட்டாளுங்க கிட்ட ஏன் காமிச்சாங்கன்னு தான் தெரியல. சரஸ்வதி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். சரியா? இந்த வீட்டுல நீயாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டே வசுந்தரா. தேங்க்யூ. எல்லாரும் சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, டோன்ட் வரி. போங்க. ம்.
ஆனா அவங்க அத்தையும் மாமாவையும் மனசு சங்கடப்படுற அளவுக்கு பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதலா நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அது நமக்கு கஷ்டம்தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கோங்க. அத்தை நம்மள அடிச்சிருந்தாலோ திட்டிருந்தாலோ அது அதோட முடிஞ்சு போயிருக்கோம். நாமளும் அதை சந்தோஷமா ஏத்திருந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணி முதல்ல வீட்டுக்கு வரும் நம்மள ஆசீர்வாதம் பண்ணலையே. அப்போ அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்கும். அந்த கோபத்தை எப்படிங்க சரி பண்ண போறோம்? எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த ஜென்மத்துல அதை நம்மள மன்னிக்கவே மாட்டாங்கன்னு தோணுது. இல்ல சரஸ்வதி, நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நான் முத பார்த்தப்போ நீ என்ன லவ் பண்ண மாட்டியா நான் ஏங்கினேன். அது நடந்துச்சு. உங்க வீட்டில் இதெல்லாம் ஒத்துப்பாங்களா நீ ஏங்கின, அதுவும் நடந்துச்சு. நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், அதுவும் நடந்துச்சு. அம்மா சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் நடந்துச்சு. யாராவது சமரசம் பண்ணி வச்சு நம்மளை வீட்டுக்கு திரும்ப கூட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தோம். அம்மாவே நம்மளை கூப்பிட சொல்லலையா? இப்போ அவங்க நம்மளை மனசார ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அதுவும் நடக்கும். அது மட்டும் நடந்துட்டா போதுங்க. இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாம். இது நான் உனக்காக வாங்கினது. கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கினேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கீங்க. போட்டுக்கோ. ஆனா இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷப்படுற மனநிலையில நான் இல்லைங்க. அத்தை நம்மள மறுபடியும் ஏத்துக்குவாங்களா? இல்ல இந்த வீட்டுல இருக்கிற டேபிள் சேர் மாதிரி நாமளும் ஒரு பொருளாவே இருக்க போறோமா? உட்காரு. தேவதை மாதிரி இருக்க. உனக்கு கஷ்டத்தை கொடுக்க யாருக்கு மனசு வரும்? அம்மாவுக்கும் எப்படி வரும்? சத்தியமா சொல்றேன், அம்மா மனசு மாறுவாங்க. உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. அத்தையும் மாமாவையும் சம்மந்தியும் கொண்டாடுவாங்க. இதெல்லாம் நடக்கும், என்னை நம்பு. கரடியில பாரு. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்ணாடி பார்க்க தேவையில்லை. அவன் வார்த்தைக்கு வார்த்தை 100 பொய் சொல்றான். நாம ஒரு பொய் சொன்னதுக்கா இவ்ளோ பெரிய தண்டனை? என்ன பண்றது? இப்படி எல்லாம் நடக்கணும்னு என் பேத்தி தலையில எழுதி இருக்கு. என்னம்மா எழுதிருக்கு? எல்லாம் தப்பா எழுதிருக்கு. அப்படி என்னம்மா என் பொண்ணு வாழ்ந்து சலிச்சிட்டா? அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும்? இனிமே சாகுற வரைக்கும் நான் பெத்த பொண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னா
நரகத்துல கூட இந்த மாதிரி தண்டனை இருக்குமான்னு தெரியலம்மா. இந்த நேரத்துல தான் பாழா போன இந்த மனசுல பாசம் பொத்துக்கிட்டு வந்து தொலையுது. பாக்குற இடத்துல என் பொண்ணு நிக்கிற மாதிரியே தோணுதுமா. இப்ப கூட காஃபி போட்டப்போ என் பக்கத்திலேயே நின்னு காஃபி குடுமான்னு கேக்குற மாதிரியே இருந்துச்சு. ஆமாம்மா, எனக்கும் எல்லாத்துலயும் அவ நினைப்பாவே இருக்கு. மீனுக்குட்டி மீனுக்குட்டின்னு என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ற மாதிரியே இருக்கு. நானும் அக்காவை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. கூட இருக்கிறப்போ அக்காவை பத்தி யோசிக்கவே தோணல. ஆனா இப்போ அக்காவை பத்தியே ரொம்ப யோசனையா இருக்குப்பா. அப்பா, இனிமே நம்ம அக்காவை பார்க்கவே கூடாதா? நம்ம வீட்டுக்கு அக்கா வரவே மாட்டாளப்பா? சொக்கலிங்க, சொக்கலிங்க, சமந்தி, என்ன இங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள. நான் உங்க கூட உறவு கொண்டாடுறதுக்காக வரல. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் எதுக்காக உங்க பத்திரம் மட்டும் எங்ககிட்ட இருந்துக்கிட்டு? இந்தாங்க குடிங்க. சமந்தி, அது உங்களுக்கு சேர வேண்டியதுதான். அது உங்ககிட்டே இருக்கட்டும். நீங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்தப்பவே நான் கை நீட்டி வாங்கல. அப்புறம் இது எதுக்காக எங்க வீட்டில் இருந்துக்கிட்டு? குடிங்க. இல்ல சமந்தி, 20 லட்ச ரூபா பணத்தை என்னால் திடீர்னு புரட்ட முடியாது. அதுக்காகத்தான். அதுக்காக நான் என்ன வட்டி கடையா வச்சிருக்கேன் பத்திரத்தை வச்சுட்டு பணம் கொடுக்கறதுக்கு? குடிங்க சார். சமந்தி, எங்ககிட்ட காசு பணம் தான் இல்லை, சுயமரியாதை கூட இருக்கக்கூடாதா? கல்யாண செலவுல பாதி எங்களுதுன்னு சொன்னோம், அதை கொடுக்கறதான முறை. சத்தியமா உங்க பையன் யாருக்கிட்ட கடன் வாங்கி எங்க கடன் அடைச்சாருன்னு தெரியாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், இது உங்ககிட்டே இருக்கட்டுமே. சார், எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கோதா தான் எல்லாமே. அவ மறுஜன்மம் எடுத்து பொழைச்சு வந்திருக்கா. அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு. அப்புறம் எதுக்காக இந்த பிக்கல் பிடுங்கல்லாம்? இந்த பத்திரமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். புடிங்க புடிங்க சார். இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மறுபடியும் என் பொண்டாட்டி உயிருக்கு உல வச்சிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். புடிங்க புடிங்க சார். உங்க பத்திரத்தை உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டோம். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல கிழிச்சு போட்டாலும் சரி. ஹலோ, அங்க என்னங்க பண்ணி தொலைச்சிருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பீங்களா? நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, அது போதும். என்னது? எதுக்கு தேவையில்லாம நான் சொல்ற மாதிரி கேளுங்க. என்னங்க நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்தி, என்னப்பா ஏதாவது பிரச்சனை? ஆமாமா, கம்பெனில ஏதோ பிரச்சனையாமா? கம்பெனி விஷயத்துல எப்பவுமே நிதானமா இருக்கணும்பா, பதட்டப்படக்கூடாது. இல்லம்மா, நான் நேர்ல போகாதனாலதான் இந்த பிரச்சனையே. நாளைல இருந்து கம்பெனிக்கு போயிருவேம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ஓகேம்மா, சரிம்மா. ஹலோ, இப்போ நான் சொல்றதை கவனமா கேளுங்க. என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. எங்க போனீங்க? சும்மா வெளியில போயிட்டு வந்தம்மா. சொல்லாம கொள்ளாம போயிருக்கீங்க, முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் புறப்படுறப்போ நீ படுத்திருந்த, அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நான் போயிட்டு வந்தேன். ஏன் நிக்கிற? வா உட்காரு. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, போன வைங்க. ஆண்டி, ஆண்டி. என்னம்மா? ஆண்டி, ஒரு சின்ன விஷயம். சொல்லுமா. இல்ல கேட்கலாமா கூடாதான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல, தமிழ் மாமாவும் சரஸ்வதியும் வந்துட்டாங்க. பால் பழம்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து அது சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். வசு, ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எதுவாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்துப்பாங்க. அவங்க இங்க வந்த நிலைமை என்ன? இல்ல நீ எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க? அப்படி இல்ல, இதெல்லாம் நார்மலா பண்ற விஷயம் தானே. வசு, நீ எதுக்கு இதுல எல்லாம் தலையிடுறேன்னு கேக்குறேன். இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா. கார்த்தி, எங்க ஜோசியர்கிட்ட பேசி நல்ல நேரம் குறிச்சு தர சொல்லுங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
இல்லைம்மா, அவசரப்பட்டு இப்படி சொல்றியேன்னு தான். நான் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன்னு நம்புறீங்கல்ல? நம்புறேம்மா. அது தப்பா இருக்காதுல்ல? நிச்சயமா இருக்காதுமா. அப்படின்னா ஜோசியர்கிட்ட பேசி நல்ல நேரத்தை குறிச்சு தர சொல்லுங்க. சரிம்மா. வசு, ஆண்டி. நீ ஏற்பாடு பண்ண. சரிங்க ஆண்டி. அபி, அம்மா. அவங்களுக்கு சாப்பாடை அவங்க ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்துரு. சரிங்கம்மா.